அப்படிலாம் பண்றாங்க, தேவையில்லாம பண்றாங்க. ஏஆர்ஓங்கிறது அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அப்படிங்கிறது வந்து இஷ்டத்துக்கு அவங்க வந்து இங்கிட்டு போங்க அங்கிட்டு போங்கன்னு சொல்றாங்க. அங்க சிவில் ஃபீல்ட் ஆஃபீஸர் எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இஷ்டத்துக்கு மாத்துறாங்க சார். இன்னைக்கு ஒருத்தர் வைக்கிறது நாளைக்கு அவர் வேணாம்னு சொல்றது, இது மாதிரி எல்லாம் எதுலையுமே லாஜிக் இல்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா தேர்தல் ஆணையத்துக்கு கீழே இப்ப நாங்க வேலை பார்க்கிறோம். இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தேர்தல் ஆணையத்துக்கு கீழே நான் மாவட்ட ஆட்சியரா, மாவட்ட தேர்தல் அதிகாரி இருந்தேன்னா, தேர்தல் ஆணையம் சொல்லுகின்ற கட்டளைகளை ஏற்று நடக்க வேண்டியதுதான் என்னுடைய பொறுப்பு. அது சட்டத்துக்கு விரோதமா இருந்ததுன்னா நான் வந்து சொல்லலாம். அந்த இதுக்கு கீழ்ப்படியாம இருக்கலாம். அவங்களுடைய கட்டளைக்கு கீழ். ஏன்னா நம்ம எல்லோருமே வந்து அரசியல் சட்டம் ஒண்ணுதான் நம்முடைய முதலாளி, வேற யாரும் கிடையாது. எஜமானங்க அரசியல் சட்டம் தான். அது சொல்றபடி இவங்க உத்தரவு போடுற வரைக்கும் தான் கேட்கணும். அது ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும், தேர்தல் கமிஷனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி. அப்போ ஆனா நாங்க தேர்தல் கமிஷனுக்கு அட்வைஸ் பண்ண முடியாது. நீ அதை போடு இதை போட்டு நாங்க சொல்ல முடியாது. அவங்க தான் அந்த முடிவு எடுப்பாங்க. அந்த முடிவு வந்து நாங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்ப இவங்க வந்து சிபிஎஸ்இ போர்டை நாங்க ஏத்துக்குவோம், ஸ்கூல் போர்டை ஏத்துக்காதீங்கன்னு சொன்னா நாங்க ஸ்கூல் போர்டை ஏத்துக்காம தான் இருக்க முடியும் ஒழிய, சார் இது என்ன சார் நியாயம் நாங்க கேட்க முடியாது. அப்போ இந்த மாதிரி தேர்தல் ஆணையம் பல பிரச்சனைகளை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆத்திரத்துல இவங்க கொஞ்சம் தடுமாறி ஸ்டாலினையும் இத்தனைக்கும் ஸ்டாலின் வந்து அவங்களை ரொம்ப மரியாதையா நடத்துறவர். அவங்களும் ஸ்டாலின் மேல ரொம்ப மரியாதையை பிரிய காட்டுவாங்க. தீதின்னு சொல்லி கூப்பிடுவாரு. மம்தாதி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா சகோதரி அப்படின்னு சொல்லி அர்த்தம். மூத்த சகோதரின்னு அர்த்தம். தீதிங்கிறது அக்காங்கிற அர்த்தத்துல. அது பெங்கால்ல வந்து ரொம்ப மரியாதைங்கிறது. ஒரு குடும்ப பெண்மணிட்டு வந்து நம்ம போய் அவங்கள்ட்ட வந்து தீதின்னு சொல்லி கூப்பிட்டோம்னா அது அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய கௌரவம். அதனால இதுல எதுனா பாவம் அவங்களுக்கு வந்து குழம்பி போயிருக்காங்க, அந்த நேரத்துல சொல்லிட்டாங்கிறத தவிர வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லை.